கிருஷ்ணகிரியில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்த குழந்தை இறந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி சாந்தகுமார், மோனிஷா. இவர்கள் தங்களது குழந்தை அம்ரீஷுடன் மோனிஷாவின் ஊரான பில்லியானூருக்கு சென்றுள்ளனர். அங்கு மோனிஷாவின் தந்தை புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 2.5 வயது குழந்தை அம்ரீஷ் எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த தண்ணீர் நிறைந்த தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்டு அப்பகுதியினர் குழந்தையை மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அங்கு குழந்தையை சோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாம்பல்பட்டி போலீசார் குழந்தை இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக என்பது அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது என சேலத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் சர்க்கார் கொல்லப்பட்டி பகுதியில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த இயக்கத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை, பாஜக நுழைவது ஆமை புகுந்த வீடு போன்றது எனவும், பாஜகவுடன் அதிமுக துணை நிற்காமல் இணைந்து விட்டதால் அதிமுக தற்போது அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது எனவும் விமர்சித்தார். டெல்லியில போய் தீர்த்து வச்சுக்கிறாங்க, டெல்லியில போய் குறையிறாங்கன்னா அப்ப பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த பிரச்சனை ஏற்படுத்துவது பாஜக. நாங்க தொடர்ந்து சொல்லிடுவோம், பாஜக எங்கெல்லாம் நுழைகிறார்களோ அந்த ஆமை நுழைந்த வீடாக தரக மாநிலம். கடலூரில் இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பெருந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நந்தா மற்றும் கலைவாணன். கம்மாபுரத்தில் இருந்து பெருந்துறை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நந்தா மற்றும் கலைவாணனை வழிமறித்த 40க்கும் மேற்பட்ட ஆதிக்க சாதி இளைஞர்கள் நந்தா மற்றும் கலைவாணனை அரை நிர்வாணமாக்கி சமூக பெயரை சொல்லி கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த கலைவாணன் மற்றும் நந்தாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல், விருத்தாசலம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு தாக்குதலில் ஈடுபட்ட பிரகாஷ், சதீஷ் பாபு, வினோத், பாலாஜி ஆகியோரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பெருந்துறை கிராமத்தில் இரு சமூகத்தினர் இடையே மோதல் நடைபெறாமல் இருப்பதற்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டு இந்தியா முன்னேற்றமடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதே மோடி அரசின் இலக்கு என மதுரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சிந்தாமணி அருகே தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் வேலுசங்கர் தலைமையில் கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் 80வது ஆண்டு விழா மதுரையின் பழமையை காட்டுகிறது என்றும், இந்த சங்கம் உணவுப் பொருளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுகிறது என்றும் கூறியவர், 2047ஆம் ஆண்டு இந்தியா முன்னேற்றமடைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதே மோடி அரசின் இலக்கு என்று தெரிவித்தார். மேலும் இதுவரை 375 பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது என்றும் 4 வரி அடுக்குகள் 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியவர், GST வரி குறைப்பு ஒரு புரட்சி என தெரிவித்தார். இந்த விழாவில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க தலைவர் SVSS வேல்சங்கர், கௌரவ ஆலோசகர் SP ஜெயபிரகாசம், கௌரவ செயலாளர் சாய் சுப்பிரமணியம் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாமக கட்சியின் தலைவர் அன்புமணி, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகள் வாழ்க்கை பறிபோகும் என தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை வந்த அன்புமணி ராமதாஸ் அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது திமுகவை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு ஏமாற்றம்தான் என்றும், நேபாளம், பங்களாதேஷ் போல தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று கூறியவர்,
திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குழந்தைகளின் வாழ்வு பறிபோகும் என தெரிவித்தார். மேலும் 13% மட்டுமே வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கான 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியவர் விவசாயத்திற்கு நேரடியான எதிரி ஸ்டாலின் என்று கடுமையாக சாடியுள்ளார். தொடர்ந்து திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இல்லாததால் தான் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு மறுப்பு தெரிவிப்பதாக கூறியவர் அனைவரும் சமூக நீதி கிடைத்து முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். அப்ப நீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. சமூக நீதியின் விரோதி கிடையாது, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின், சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.